இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 29 கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் பிரசித்தி பெற்ற டாக்டர் ஒருவரோடு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் நரம்பு சம்பந்தமான சிகிச்சையில் மிகவும் பெயர் பெற்றவர். அவர் தேவ மனிதனிடம் சொன்னார், சரீரத்தில் உள்ள எல்லா நரம்புகளை காட்டிலும் பேச்சுக்கான நரம்புகளே நம் சரீரத்தை ஆளுகிறவைகளாக இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். மேலும் தேவ ஊழியர்களாகிய நீங்கள் வேத வசனத்தை இடைவிடாமல் பேசுகிறதாலேயே வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் வாயில் பிறக்கும் வேத வசனங்களே உங்களை வல்லமை உடையவர்களாக மாற்றுகிறது என்று கூறினார். அதற்கு அந்த தேவ ஊழியர் சொன்னார், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். இதை முன்பே வேறொருவர் சொல்லிவிட்டார். அவர் பெயர் யாக்கோபு என்று சொல்லிவிட்டு யாக்கோபு 3 அதிகாரத்தில் சில வசனங்களை எடுத்து காட்டினார். நாவு சிறிய அவயவமாய் இருந்தும் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடிய கடிவாளமாயிருக்கிறது என்று அவரிடம் விளக்கினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருப்பதை கண்டு அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு மனுஷன் நான் பலவீனமாயிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அவனது நரம்புகள் அந்த செய்தியை மூளைக்கு அனுப்புகிறது. நமது மைய தொடர்பகத்தில் இருந்து நாம் பலவீனமாக வேண்டும் என்ற கட்டளை வந்தவுடன் நமது சரீரம் மிக வேகமாக பலவீனப்பட்டு போகிறது என்றார். இது எத்தனை உண்மை! எனவேதான் யோவேல் 3 அதிகாரம் 10 தீர்க்கதரிசி நமக்கு இவ்வாறு ஆலோசனை தருகிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று. ஆப்பிரியமானவர்களே, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று வேதாகமம் கூறுகிறது. அநேகர் தேவையற்ற வார்த்தைகளை பேசி தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கணவனும் மனைவியும் பேச வேண்டிய வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதால் அவர்களது வாழ்வில் சந்தோஷத்தை இழந்து விடுகின்றனர். தேவையற்ற வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை புண்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாத தோல்வியான வார்த்தைகளை பேசுவதால் அநேகர் இந்த நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் எரிகோ மதிலை சுற்றி வரும்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். ஏனெனில் அவர்கள் அவ்விசுவாசமாக இவ்வளவு பெரிய மதில் சுவர் நாம் சுற்றி வருவதால் எப்படி விழுந்து போகும்? இதெல்லாம் நடக்கிற கதையா என அவ்விசுவாசமாய் பேசியிருந்தால் அவர்கள் எரிகோவை சுதந்திரித்திருக்க முடியாது. ஆகையால் உங்கள் வாயிலிருந்தும் ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என கட்டளையிட்டிருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாவை நம் அதிகாரத்தில் வைத்து கட்டுப்படுத்த பழகிக் கொள்வோம். நம்மையே பலவீனமடைய செய்யும் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, விசுவாசமான நன்மையான வார்த்தைகளை பேசக்கூடிய கர்த்தாவே கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசமான வார்த்தைகளை எங்கள் வாயினால் அறிக்கை செய்யாத படிக்க ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாசமான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.